यह तो उस क्षेत्र के हित में होता है जिसको जीतकर पुनः उसी क्षेत्र के सुयोग्य शासक को सौंपा जाता है. அதாவது எகுத்தோ ஒரு க்ஷேத்திரக்கே ஹித்துமே அந்த 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 இடத்துல உள்ள இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஹித்துமே ஹோता है க்ஷேத்திரக்கே ஹித்துமே होता है அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஜிஸ்கோ ஜீத்துக்கார் புனக உஷி க்ஷேத்திரக்கே யார் வெற்றி பெற்றாங்களோ அதே இடத்த வந்து சுயோகிய சாசக்கோ சௌம்பா ஜாத்தா ஒரு நல்ல சுயோகியனா நல்ல ஒரு ஒழுக்கமான ஜென்டிலான ஒரு ரூலர்கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிறது தான் வழக்கமாக இருந்தது. इससे उस क्षेत्र की दुर्बलताएं अपने आप नष्ट हो जाती है. इससे उस क्षेत्र की दुर्बलताएं अपने आप नष्ट हो जाती हैं और उसकी शक्ति और अधिक उभर कर आ जाती है. அது இது மாதிரி செய்கிறப்போ உஸ் க்ஷேத்திரக்கு அந்த இடத்துல உள்ள துர்பல்தாயை வீக்னஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்படியே ஆப் நஷ்டம் தங்களுக்கு அவங்களே அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை அழிச்சிட்டு और उसकी शक्ति और अधिक उभर कर आ जाती है. அதுக்கு தேவையான நல்ல उसकी शक्ति और अधिक அதோட பவர் வந்து அதோட டெவலப்மெண்ட்டுக்கான பவர் வந்து அதிகப்படியாக அந்த இடத்துல அவங்க ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. இதுதான் வந்து உண்மையான வெற்றிக்கான விழா. ஒரு இடத்த வெற்றி பெற்றோன்னா அந்த வெற்றியை வந்து வெற்றி பெற்றுட்டு அதை அப்படி ஆதிக்கம் செலுத்தாமல் அங்கே உள்ள ஏரியா அந்த நாட்டுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்லவங்கக்கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு அதில் இருக்க அவங்களையே வச்சே அதை டெவலப் பண்ணுறது தான் ஒரு கான்செப்டாக இருந்தது. மகான்தா அடுத்து வந்து மகான்தா சொல்கிறாங்க. महानता ग्रेटनेस. उस जमाने में तो जो हार जाते हैं उनका भी सम्मान करने की प्रथा थी. अதாவது उस जमाने में அந்த அப்போ அந்த காலகட்டத்தில் जो हार जाते हैं யார் தோல்வி அடைகிறாங்களோ उनको भी सम्मान करने की प्रथा की அவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பழக்கம் இருந்தது, ஒரு பாரம்பரியம் இருந்தது. रावण के मरने के बाद श्री राम विभीषण को उसका अंतिम कार्य करने पर जोर देते थे. இப்போ ராவன் இறந்த பின்னாடி ஸ்ரீராம் வந்து விபீஷணனை தான் அவங்க அந்திம் காரியம் கடைசி காரியம் பண்ணுறதுக்கு அவங்க தான் ஜோர் தேத்தே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. तीसरी बात भारत की तरफ से जितने विजय हुए थे उन देशों को वे भारत के साथ मिलाना नहीं चाहते. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா பாரத்கி தரப்சே எந்தெந்த பகுதியெல்லாம் வெற்றி பெற்றுச்சோ அந்த நாட்டை எல்லாத்தையும் பாரத்தோட சேர்க்கறதுக்கு இந்தியாவோட சேர்க்கறதுக்கு மிலான விரும்பலை. உன் தேசோங்கி சன்ஸ்கிருதி சமாப்த் நஹி கீகியே அந்த நாட்டுக்குடைய கல்ச்சரை வந்து மாற்ற விரும்பலை, அந்த நாட்டுக்குடைய கல்ச்சர் அப்படியே முடிஞ்சு போகணும்னு விரும்பலை. ராம்னே ராவன் கே அகங்கார் கா அந்த் கியா தா. ராம் வந்து ராவணனோட அகங்காரத்துக்கு முடிவு கட்டினார், அவ்வளோதான். மற்றபடி அந்த நாட்டில் இருக்கிறத எதையும் மாற்றணுன்னு அவர் நினைக்கல. ஸ்வராஜ்ய பானே தத்தா स्वाधीनता के विजय अभियान में भी यही बात सिद्ध की गई थी. அதுக்கு பதிலாக ஸ்வராஜ்ய பாணியா ஸ்வராஜ்ய பானா தனி செல்ஃப் கவர்மெண்ட் நடத்துறதுக்கும் ஸ்வாதீன்தா கி விஜய் கவர்மெண்ட் அதாவது ஸ்வாதீன்தானா இண்டிபெண்டன்ஸை பற்றி வெற்றியை இவர் வெற்றி பெற்றுட்டு அந்த நாட்டுக்கு ஒரு சுதந்திரத்தையும் கொடுத்துட்டு செல்ஃப் கவர்மெண்ட் அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை தான் அவங்க கவனம் செலுத்தி அதை ப்ரூவும் பண்ணாங்க. சித்திக்கி கே ப்ரூவும் பண்ணாங்க. अंग्रेजों की सभ्यता को नेस्त नाबूद करने का कोई प्रयत्न भी नहीं हुआ. அதாவது अंग्रेजों की सभ्यता इंग्लिशकारों सभ्यता को नेस्त नाबूद करने का कोई प्रयत्न भी நேஸ்த நாபூது கர்னா அப்படின்னா வைப் அவுட் பண்ணுறது. இங்கிலீஷ்காரங்களை வந்து வைப் அவுட் பண்ணுறீங்க. अंग्रेजों की सभ्यता को नेस्त नाबूद करने का कोई प्रयत्न भी नहीं हुआ. அந்த காலகட்டத்தில் இங்கிலீஷ்காரங்களுடைய அந்த வைப் அவுட் பண்ணுறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலை. केवल उनका प्रभुत्व समाप्त करके जनता का स्वराज्य स्थापित करने का लक्ष्य रहा. इंग्लिश
अंग्रेज़ों की सभ्यता को नेस्त नाबूद करने का कोई प्रयत्न भी नहीं हुआ. இங்கிலீஷ்காரங்க பண்ண மாதிரி ஒரு இடத்த பிடிச்சிட்டு சுத்தமாக வைப் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கான முயற்சி எதுவுமே பண்ணல. केवल उनका प्रभुत्व समाप्त करके जनता का स्वराज्य स्थापित करने का लक्ष्य रखा. ஒண்டி அவங்க பண்ணது என்னென்னா மன்னராட்சி பிரபுத்துவ அந்த மன்னர்கள் ஆண்ட ஆட்சியை அதை நிறுத்திட்டு ஸ்வராஜ்ய ஸ்தாபித் கர்ன செல்ஃப் கவர்மெண்ட் நடத்துறதுக்கான ஒரு லட்சியத்தை உருவாக்குனாங்க. விஜயோத்சவம் அசல்மே ஏகை, இதுதான் உண்மையான வெற்றிக்கான விழாவாக கருதப்படுகிறது. அடுத்து தீபாவளி. தீபாவளி வந்து கார்த்திக் கிருஷ்ண அமாவாசைக்கோ தீபாவளி படுத்திகை, அதாவது கார்த்திக்ன்றது வந்து ஒரு ஹிந்து காலண்டரில் ஒரு மந்த்து, அந்த கிருஷ்ண அமாவாசையில் தான் தீபாவளி வருது. பாரத்துக்கே பிரமுக் தியோகாரமே இப்போ தீபாவளி பிரதம் ஸ்தான்கை, இந்தியாவோட ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவலில் தீபாவளி ஒரு முக்கியமான இடத்தை பெறுது. உத்தர் பாரத்மே लोगों का मानना है कि राम इसी दिन अयोध्या वापस आए और उसी दिन को उनका अयोध्या में राज्याभिषेक हुआ था. அதாவது உத்தர் பாரத் மே லோகோ கா மான்னா ஹை, நார்த் இந்தியாவில் இந்த நாளை வந்து இப்படி தான் இது பண்ணி இசி தின் அயோத்தியா வாபஸ் ஆயே, ராம் வந்து இந்த நாள் அன்றைக்கி தான் அயோத்தியாவுக்கு வாபஸ் வந்தது, திரும்பி வந்ததாகவும், இசி தின்கோ உன்கா அயோத்தியாமே ராஜ்யாபிஷேக் ஹுவா, இந்த நாள் அன்றைக்கி தான் அயோத்தியாவில் அவருக்கு பட்டாபிஷேகம் நடந்ததாகவும் அந்த நாளில் தான் அவங்க கொண்டாடுறாங்க. இசி குஷி மே ஆஜ் பி கர்கர் தீப் ஜலாயே ஜாத்திகை, இந்த சந்தோஷத்தில் இன்றைக்கி அந்த நாள் அன்றைக்கி வீடு வீடுக்கு எல்லோரும் தீபம் வைக்கிறாங்க. தக்ஷின் பாரத் மே தோ ஸ்ரீ கிருஷ்ண கே நரகாசுர் கா வத் தீபாவளி மனானே கா காரன் பன்தா ஹை. தக்ஷின் பாரத் சவுத் இந்தியாவில் வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை வதம் செஞ்சதுக்காக தீபாவளியை கொண்டாடுறாங்க சவுத் இந்தியாவில். काली पूजा அடுத்து पूर्वी भारत में दीपावली का पर्व काली पूजा के रूप मनाते हैं. ஸோ ஈஸ்ட் இந்தியாவோட ஈஸ்ட் சைடு வந்து தீபாவளி ஃபெஸ்டிவலை வந்து காளி பூஜாவாக கொண்டாடுறாங்க. காளின்றது காடஸ் கடவுள், பெண் கடவுள். அவங்க வந்து மோக ஒரு மதுக்கோ மூல்சே நஷ்டக்கர் தேனேவாளி தேவிகை. மோகனா தேவையில்லாத விருப்பங்கள், மதுனா ஒரு பைத்தியக்காரத்தனோ, இதுக்கான ஒரு சோர்ஸை அழிக்கக்கூடிய ஒரு கடவுளாக தேவியாக இருந்தாங்க. इसलिए काली पूजा का यह पर्व ஞான் கே ஜாகரன் கா பர்வ மானா ஜாத்தா है. அதனால் இந்த காளி பூஜையை வந்து இந்த விழாவை வந்து ஞான் கே ஜாகரன் அப்படின்னா அறிவுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரியான ஒரு அவேர்னஸ் கொடுக்குற விழாவாக கொண்டாடுறாங்க. हजारों सालों से इसी दिन भारत की अर्थव्यवस्था संभालने वाले लोग हिसाब किताब पूरा करते थे और आज भी लोग वही कर रहे हैं. हजारों सालों से ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இந்த தினத்தை வந்து பாரத் இந்தியாவில் வந்து அர்த்த வியவஸ்தா சம்பால்னே வாலே லோக், அர்த்த வியவஸ்தானா பொருளாதாரம், அதாவது எக்கனாமிக்ஸை ஹேண்டில் பண்ணுறக்கூடிய மக்கள் வந்து பிஸ்னஸ் பீப்புள் வந்து ஹிசாபு கித்தாபு பூரா கர்த்தே, கணக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை முடிக்கிறத அந்த நாளில் தான் முடிக்கிறாங்க. ஒரு ஆஜ்பி லோக் வகி, இன்றைக்கும் வந்து அது அப்படி தான் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டு இயர்ன்றது வந்து அதுதான். யஹ் ஆர்த்திக் வருஷக்கி சமாப்திக்கு திதி ஹுவா கர்த்திகை, இதை வந்து ஃபினான்ஷியல் இயரோட எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு தான் நம்ம இதை இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம். ஆஜ்பி அபிபி யஹ் திதி விவசாயிக்கு சச்சாயிக்கு நாப்பு ஜோக்குக்கு திதிகை. இன்றைக்கும் இப்போவும் அந்த நாளை வந்து தொழிலுக்கான ஒரு நாளாகத்தான். நாப் ஜோக்கு அப்படின்னா அது மெஷரிங் த ரிஸ்க், அது நம்மளோட அந்த ப்ரொஃபஷனில் அந்த ஒரு தொழிலில் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்றத அந்த உண்மையான நிலையை வந்து செக் பண்ணி புதுசாக ஆரம்பிக்கிற ஒரு நாளாக தான் இந்த நாளை வந்து கொண்டாடுறோம், காளி பூஜா. அடுத்து வந்து தீபத்தை பற்றி சொல்கிறாங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு தீபம் ஏற்றுவோம் இல்லையா, அதனால் தீபத்தை பற்றி சொல்கிறோம். दीपावली के दिए विशेष रूप से मिट्टी के दिए और स्नेह से बल पाकर रोशनी देने वाले दिए अपनी कामती हुई लव से स्मरण दिलाने चाहते हैं कि சச்சாயி கா கோயி ஆவரன் நஹி ஹோத்தா. அதாவது தீபாவளி அன்னைக்கு அந்த மண்ணால் தியேனா விளக்கு, சிறப்பாக வந்து மண்ணில் செஞ்ச விளக்கில் ஸ்னேகசே பல் பாக்கர், ஒரு அன்பால் ஒரு நல்ல பிரைட்டாக விளக்கை ஏற்றிட்டு, காம்தி ஹுயி லவ் சே, லவ் அப்படின்னா அந்த இடத்துல ஆஸ்பிரேஷன் விருப்பத்தோட பழைய மெமரிஸை ரிமெம்பர் பண்ணி, இது வந்து சச்சாயிக்கா கோயி ஆவரன் நஹி ஹோதா, இது வந்து
உண்மையாக வந்து அவங்களுடைய அந்த வெற்றியை கொண்டாடுற மாதிரி அந்த தீபத்தை ஏற்றுறாங்க. அதுக்கு வந்து எந்த ஒரு உரையும் தேவையில்லை. ஆவரண் நகி கோயி ஆவரண் நகி ஹோத்தா, எந்த ஒரு கவரும் அதுக்கு தேவையில்லை. சத்தியக்கா ஹோத்தாகை, அதுக்கு ஒரு வேஷம் போடுறது, அதுக்கு மேலே ஒரு கவர் போடுற விஷயம் தேவையில்லை. சத்தியக்கா உண்மையாக என்ன இருக்கோ அதை வந்து அவங்க அன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. इस दीपावली के एक दिन पहले नरक चतुर्दशी होती है और नरकासुर की कैद से हजारों राजाओं की बेड़ियाँ खोलने की खुशी मनाई जाती है. इस दीपावली के एक दिन पहले, இந்த தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி நரக சதுர்தசி ஒத்திகை. சதுர்தசிங்கிறது சாந்திரான்ற ஒரு மாதத்தில் வர ஒரு திதி. அந்த திதி வந்து முதல் நாள் வருது. அன்றைக்கி தான் வந்து நரகாசுரை கைது பண்ணி நரகாசுருக்கு அன்றைக்கி வந்து நரகாசுரை வதம் பண்ணனால நரகாசுரனால் ஹஜாரா ராஜா அவனால் கைது செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான ராஜாக்கள் வந்து பேடியா கொள்ளணும். பேடியானா அந்த ஹேண்ட் கஃப், அந்த விலங்கெல்லாம் உடைச்சிட்டு சந்தோஷமாக அன்றைக்கி வெளியே வந்து சந்தோஷமாக கொண்டாடுற தினமாக இருக்குது. மிட்டி கே கிலவுனே ஒரு மூர்த்தி சே ஏக பர்வ சச்சாயிக்கோ சாம்னே நல்லாத்தாகை. ஸோ இந்த மண்ணுனால் செஞ்ச பொம்மையினாலையும் சிலை மூலமாகவும் இந்த விஷயங்களை மண்ணிலையும் சிலை மூலமாகவும் வச்சு இதை கொண்டாடுறாங்க. विजयदशमी कोजागरी और दीपावली पर प्रकाश डालकर भारत तथा हमारा पूर्वजों पर पंडित विद्यानिवास मिश्र प्रकाश डालते हैं. ஸோ விஜயதசமி, கோஜாகரி ஒரு தீபாவளி, இந்த 3 ஃபெஸ்டிவலை பற்றியும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம இந்தியாவையும் நம்மளுடைய பூர்வஜோம் நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸை பற்றி பண்டித் இந்த வித்யானிவாஸ் மிஸ்ரை வந்து நல்ல ஒரு எஸ்ஸையை வந்து பிரகாஷ் டால்டே ஒரு கருத்துக்களை வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாரு. இதுதான் வந்து இந்த விஜயோத்சவோட எஸ்ஸே. இது வந்து படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு நான் எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.